பண்டைய காலத்தில் அகந்தையின் உருவமாக கௌமாசுரன் என்ற அசுரன் உலகத்தை துன்புறுத்தினான். கடும் தவம் செய்து சரஸ்வதி தேவியின் அருளால் அவன் பெரும் ஞானம் பெற்றான். ஆனால் அந்த ஞானம் தர்மமாக மாறாமல் அகந்தையாக மாறி தேவர்களையும் முனிவர்களையும் அச்சுறுத்தியது. அசுரனின் கொடுமை எல்லை கடந்தபோது தேவர்கள் அனைவரும் ஆதி பராசக்தியை சரணடைந்தனர். அப்போது ஞானமும் சக்தியும் ஒன்றாக இணைந்து ஆதி பராசக்தி மூகாம்பிகை அம்மனாக அவதரித்தாள். போர்க்களத்தில் துர்க்கையின் வீரத்துடனும் சரஸ்வதியின் ஞான ஒளியுடனும் அம்மன் அசுரனை எதிர்கொண்டாள். ஒரே நொடியில் கௌமாசுரனின் அகந்தை நிறைந்த வாக்குச் சக்தியை அழித்தாள். வாக்கற்ற மௌன நிலைக்கு அசுரன் தள்ளப்பட்டான். அதன் மூகாம்பிகை என்ற திருநாமம் உலகிற்கு வந்தது. இந்த அசுரவதம் அதர்மத்தின் மீது ஞானம் பெற்ற வெற்றி, அகந்தையின் மீது சக்தி பெற்ற ஜெயம். ஓம் மூகாம்பிகையே நமக. ஓம் சக்தியே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.